கடும் சந்தோஷத்துல வார்த்தை வரல கதைக்கிறதுக்கு அழுகதான் வந்துட்டு. இலங்கையின் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா ஒன்றில் 13 தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் ஒரு தமிழ் பெண். குமாரன மெமோரியல் பிரைஸ் ஃபார் மெடிசின் டி தாசிகா. அந்த பல்கலைக்கழகத்தில் பட்டதாரிகளுக்கு வழங்கப்படும் 37 தங்கப்பதக்கங்களில் 13 தங்கப்பதக்கங்களை தர்ஷிகா தனிகாச்சலம் வென்றுள்ளார். இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகங்களில் முதல்நிலை பல்கலைக்கழகம் என தரப்படுத்தப்பட்டுள்ள கொழும்பு பல்கலைக்கழகத்தின் இத்தகைய சாதனையை நிகழ்த்தியுள்ளார். 5 ஆண்டு படிப்பில் சிறந்த மருத்துவபீட மாணவி, இறுதியாண்டு தேர்வில் சிறந்த மதிப்பெண் என 13 விஷயங்களில் சிறப்பு தேர்ச்சியை வெளிப்படுத்தியதால் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. தர்ஷிகாவின் தந்தை தனிகாச்சலம் பாடசாலை அதிபராக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார். அவரது தாயார் பெயர் குமுதா. இவர்களின் 4 பிள்ளைகளில் தர்ஷிகா இரண்டாமவர். சாதாரண கிராமம் ஒன்றிலிருந்து தலைநகரில் அமைந்துள்ள கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட தர்ஷிகா ஆரம்பத்தில் நகர்ப்புற வாழ்க்கையுடன் ஒத்துப்போவதில் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டதாக கூறுகிறார். சிங்கள மொழி தெரியாமல் இருந்தது பெரும் பிரச்சனையாக இருந்தது என்கிறார். இருந்தபோதும் சவால்களையெல்லாம் கடந்து 5 ஆண்டுகளை கொண்ட மருத்துவ படிப்பில் ஒவ்வொரு ஆண்டும் முதல்நிலை மாணவியாக தான் தெரிவாகி வந்ததாக பூரிப்புடன் கூறுகிறார். நான் எடுத்த மெடல்ஸ் அது பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட கொழும்பு வைத்திய பீடத்துல 37 தங்க பதக்கங்கள் கொடுப்பாங்க. அவங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த இந்தியா 5 years ஆஃப் லைஃப், ஆக்சுவலி மெடிக்கல் ஸ்டூடெண்ட் லைஃப்ன்றது 5 years. ஸோ அதுல 37 பதக்கங்கள் கொடுப்பாங்க. அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு ஃபீல்டிலையும் நல்லா பெஸ்டா ஸ்கோர் பண்ணவங்களுக்கு. ஸோ அதுல எனக்கு அதுல ஒரு 13 பதக்கங்கள் கிடைச்சது. அதுல 13ல முக்கியமா குறிப்பிடத்தக்கது பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்ட் அந்த என்டையர் 5 years லைஃப்ல பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்ட் எனக்கு கிடைச்சது. அதோட ஃபைனல் MBBS அதுதான் எங்களோட அந்த ஃபைனல் எக்ஸாம். அடுத்த ஸ்டெப் நாங்க மெடிக்கல் ஆபீசரா கிளினிக்கல பிராக்டிஸ் பண்றதுக்கு நாங்க அந்த எக்ஸாம் பாஸ் பண்ண வேண்டி வரும். ஸோ அந்த எக்ஸாம்லயும் இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி அதுலயும் ஒரு கோல்டு மெடல் கிடைச்சது. அதுக்கப்புறம் எங்களுக்கு நிறைய பிரிவுகள் இருக்கு. சர்ஜரின்னு சொல்ற சத்திர சிகிச்சை பிரிவு, பீடியாட்ரிக்ஸ் குழந்தைகள் பிரிவு, மனநோயால் சம்பந்தப்பட்ட பிரிவு, அடுத்தது ஒப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி பெண்ணியல்னு சொல்லி அது, மற்றது மெடிசின் அதுவும் ஒரு மருத்துவம், அதுல மருத்துவத்திலே மருத்துவ பிரிவுன்னு சொல்லி. ஸோ அந்த 5 பிரிவுகள்லயும் எனக்கு மெடல்ஸ் கிடைச்சது. அதுல கொஞ்சம் ஒவ்வொரு செக்ஷன்ல நல்ல ஸ்கோர் பண்ணேன்னு சொல்லி விருதுகள் கிடைச்சது. ஆக்சுவலி நான் எதிர்பார்த்தேன்னு சொன்னா நான் மெடல்ஸ் எனக்கு ஒரு கனவா இருந்தது. எங்களோட ஃபேக்கல்ட்டியில நான் மெடல் அட்லீஸ்ட் 1 எடுக்கணும், கன்வகேஷன்ல எனக்கு ஒரு மெடல் வரணும்னு சொல்லி ஒரு மெடலாவது கிடைக்கணும் ஒரு ஆசையில படிச்சேன்னா. ஆனா அதுவே எனக்கு ஒரு 13 மெடல்ஸ் கிடைக்கிற அளவுக்கு வெற்றியை கொண்டு சேர்த்திருக்குது. மருத்துவ பீடத்தில் பட்டத்தை பெற்றுக் கொண்ட தர்ஷிகா தற்போது மருத்துவராக பணியாற்ற தொடங்கியுள்ளார். தர்ஷிகாவின் குடும்பத்தில் மற்றவர்களும் படிப்பில் சிறந்து விளங்குவதாக அவர்களது பெற்றோர்கள் கூறுகின்றனர். தர்ஷிகாவின் சகோதரர்கள் விஞ்ஞானத்துறையை தேர்ந்தெடுத்து கற்றவர்கள். அவரது அண்ணன் தற்போது ஆராய்ச்சி விஞ்ஞானியாக பணியாற்றி வருகிறார். பிள்ளைகள் படிப்புக்கு நாங்கள் அழுத்தம் ஏதும் கொடுக்கவில்லை, அவரவர் விருப்ப தேர்வுகளை நிறைவேற்ற உதவினோம், அவ்வளவுதான் என்கிறார் தர்ஷிகாவின் தாய். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இறைவனுக்கு நன்றி சொல்லணும். கடும் சந்தோஷத்துல வார்த்தை வரல கதைக்கிறதுக்கு அழுகதான் வந்துட்டு ஒரு சந்தோஷத்துல. 4 பேரும் அப்படித்தான் இந்த படிக்கக்குள்ள இறைவன்ட்ட கேட்கிறதான் 4 பேரும் நல்லா படிச்சு நல்ல ஒரு நிலைக்கு நல்ல வாழ்க்கையில் நல்லா அமைச்சு இருக்கணும் என்று சொல்லித்தான் தெய்வத்தை கும்பிட்டு வாங்க.